ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை அதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து வரமல்லி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகா. நான் வந்து ஒரு வரமிளகா ஒரு 5 பிச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பல்லு பூண்டு. இது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ வறுத்தாச்சு. இதை மிக்சியில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நம்ம நடுவில் வேணுன்னா அப்பப்போ கூட விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க இந்த மாதிரி நறுக்கணும், ஸ்லைஸாக இந்த மாதிரி மெல்லிஸாக இந்த இந்த இதில் நறுக்கணும் மெல்லிஸாக. இதே இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த வறுத்து வச்சதில் நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியை இதை மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். நம்ம இதை மாதிரி குழிவான வானிலையில் போட்டு இதை மாதிரி ரவுண்டாக நறுக்கி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வேகாது. அது இதை மாதிரி பரத்தின மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சு இந்த பொடி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா ஃப்ரை ஆகணும், மொறுன்னு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு ஆச்சு ஆனால் வெந்தால் போதும். இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியை இதில் போடுறோம். தூணை மாதிரி போடுங்க, அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுவது. இப்போது இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்து மேலேயும் இந்த பொடி படுற மாதிரி உடையாமல் பார்த்து கலருங்க. ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எதுக்காக இந்த எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னாக்க பொடி வந்து எல்லாமே கிழங்கு மேலே அப்போ தான் ஒட்டும். இல்லை கிழங்கு தனியாக பொடி தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக வாங்கில எண்ணெய் விட்டு இந்த பொடியை போட்டு கலர்னிங்கன்னா பொடி நல்லா கோட்டாகும் உருளைக்கிழங்குல. ஒரு 5 நிமிஷம் இது அடுப்புலேயே இருக்கட்டும். இதில் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கலை. இப்போது இந்த பொடியில் உப்பு இல்லாதனால மேலே உங்களுக்கு உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலரிட்டு கொஞ்ச நாள் ஆகும்போது உப்பை கொஞ்சம் தெளித்த மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு கொஞ்சமாக போட்டிங்கன்னா இந்த பொடியிலையும் உப்பு இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ரச சாதம், இதுக்கெல்லாம் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். 1 பாட் ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.